Hi friends, இந்த பாட்டில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா LDR சர்க்யூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ LDR யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக லைட்டை எப்படி எரிய வைக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு LDRனா என்னங்கிறத பார்த்தலாம். இதான் LDR. இப்போ LDR என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இது லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர், அதான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இது வந்து வெளிச்சமாக இருக்கும்போது இதோட ரெசிஸ்டிவிட்டி ஹையாக இருக்கும், இருட்டாக இருக்கும்போது இதனுடைய ரெசிஸ்டிவிட்டி லோவாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அவுட் எடுத்து எல்இடியை வந்து எரிய வைக்கலாம். எல்இடி இல்லைனா மற்ற லைட்ஸை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக எரிய வைக்க முடியும். ஸோ ஓகே, இப்போ இந்த LDR நான் ப்ரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத காமிச்சிடுறேன். ஸோ LDRல பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சிம்பிளாக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டிவிட்டி கொஞ்சம் ஹையாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இப்போ நான் இந்த LDRை ப்ரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் LDRை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கிடையாது, ரெண்டுமே சேம் தான். அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது, ஒரு ரெசிஸ்டர்ஸ் தான். ஓகே, LDR நான் ப்ரெட் போர்டில் கனெக்ட் பண்ணேன். இப்போ நான் ஒரு எல்இடியை கனெக்ட் பண்ணுறேன். LDRோடைய ஒரு எண்டில் இருந்து, அதாவது எல்இடியோடைய பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்னொரு ரெண்டில் இருக்குது. இப்போ நான் பேட்ரி மூலமாக பவர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாசிட்டிவ் வந்து நான் வந்து LDRோடைய ஒரு எண்டில் கொடுத்துக்கிறேன். பாசிட்டிவ் நான் LDRோடைய ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெகட்டிவ் வந்து எல்இடியோடைய நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, எனக்கு எல்இடி வந்து க்ளோவாக ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் இருட்டாகும்போது எனக்கு எல்இடி வந்து ஆஃப் ஆகுது, வெளிச்சமாக இருக்கும்போது எல்இடி வந்து ஆன் ஆகிடுது. ஸோ இருட்டாக இருக்கும்போது ஆஃப் ஆகுது, வெளிச்சமாக இருக்கும்போது ஆன் ஆகுது. ஸோ ஆனால் எனக்கு வந்து இது ஆப்போசிட் நடக்கணும். ஆக்சுவலி எனக்கு வந்து இருட்டாக இருக்கும்போது எல்இடி க்ளோ ஆகணும், வெளிச்சமாக இருக்கும்போது ஆஃப் ஆகிடணும். ஸோ அதான் நார்மலான ப்ராசஸ் ஆகும். அது எப்படி நடக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து சர்க்யூட்டை மொத்தமாகவே சேஞ்ச் பண்ணணும். ஸோ டேரெக்டாக நம்ம எல்இடி கூட LDR கூட எல்இடி கனெக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் எனக்கு ஒர்க் ஆகும், ஆப்போசிட்டாக. ஸோ ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்னு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டர், அதாவது ஒரு டிரான்சிஸ்டர் தேவை. அதாவது BC547 டிரான்சிஸ்டர் தேவை. ஸோ நம்ம நார்மலி BC547 வச்சு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம். இதுலேயும் வந்து BC54 டிரான்சிஸ்டர் வச்சு தான் இந்த ப்ராஜெக்டையும் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 3 எண்ட் இருக்கும். 3 எண்டையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ், கலெக்டர் அண்ட் எமிட்டர். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நார்மலாக நான் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட் எண்டு வந்து இதில் இருக்க நம்ம பார்க்க கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எண்டு வந்து கலெக்டர், செகண்ட் சென்டரில் இருக்கிறது வந்து பேஸ், அண்ட் தேர்ட் இருக்கிறது வந்து எமிட்டர். ஸோ இதுக்கான சர்க்யூட் டயக்ராம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் வந்து காமிச்சு கொடுக்குறேன். ஸோ பேஸ்லேருந்து நான் வந்து LDR கனெக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ் சென்டர்லேருந்து LDR கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு எண்டு எடுத்து நான் வந்து ஒரு இதில் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டிரான்சிஸ்டர் அண்ட் 100K ரெசிஸ்டரும் யூஸ் பண்ணுறேன். ரெசிஸ்டரை வந்து நான் எதுலேருந்து கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, பேஸ்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே பேஸ் தான், பேஸ்லேருந்து இன்னொரு ரெண்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நான் பேஸ்லேருந்து LDR கனெக்ட் பண்ணிக்கிறேன், 100K ரெசிஸ்டரையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து எல்இடியோடைய நெகட்டிவ் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் எதில் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, கலெக்டரில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ எல்இடி நெகட்டிவ் கலெக்டர்லையும் இன்னொரு எண்ட்டை நான் பாசிட்டிவ் கொடுக்குற ஒரு எண்ட்லையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னொரு எண்ட், அதாவது எமிட்டர். ஸோ ஃபைனலாக எமிட்டர் மட்டும்தான் இப்போ வந்து நமக்கு இதாக இருக்குது. ஸோ எமிட்டரை வந்து நான் க்ரௌண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு எண்ட் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ பவர் கொடுக்குறேன். பவர் பார்த்திங்க அப்படின்னா, ஓகே, பவர் வந்து நம்ம எல்இடியோடைய பாசிட்டிவ்லையும் நம்ம ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த எண்ட்லேயே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆக்சுவலி அதான் பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் எண்டை வந்து நம்ம கிரவுண்டில் LDRோடைய இன்னொரு ரெண்டும் எமிட்டர் கனெக்ட் ஆகிருக்கிறதுலையும் வந்து நான் கிரவுண்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, எனக்கு இருட்டாகும்போது, ஸோ அதாவது LDR இருட்டாகும்போது மட்டும்தான் எல்இடி வந்து க்ளோ ஆகும். ஸோ இதை நீங்களும் ஓனாக வந்து மேக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். லைட் ஆஃப் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எல்இடி க்ளோ ஆகாத பார்க்கலாம். நான் லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ எல்இடி வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆகுது. இப்போ நான் லைட்டை ஆன் பண்ணுறேன், எல்இடி வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம ப்ராஜெக்டோடைய அவுட்புட்.
ஓகே, ஸோ இதான் நம்ம ப்ராஜெக்டோட அவுட்புட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் கமெண்ட் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.